வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சுயநலமாவே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பதிவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சுயநலமா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஒரு ஊர்ல ஒரு பெண் புத்த துறவி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கையில எப்போதுமே இரும்பால செய்யப்பட்ட ஒரு புத்த சிலை மேல தங்க முலாம் பூசப்பட்டு கையில வச்சிருப்பாங்க. ஊருக்குள்ள எல்லார்கிட்டையும் தாங்கிட்ட தங்க சிலை இருக்கு, தங்கத்தால செய்யப்பட்ட புத்த சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு மடத்துக்கு போறாங்க, ஒரு புத்த மடத்துக்கு போறாங்க. அங்க நிறைய புத்த சிலைகள் இருக்கு. அந்த சிலைகளுக்கு நடுவுல தான் கையில வச்சிருந்த அந்த தங்க முலாம் பூசப்பட்ட அந்த புத்த சிலையை எடுத்துட்டு போய் மத்த சிலைகளுக்கு நடுவுல வச்சுட்டாங்க. வச்சுட்டு அவங்க வழிபடும் போது எப்போதுமே அந்த சாம்பிராணி புகை போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டு வழிபடுறது அவங்களுடைய வழக்கம். அந்த மாதிரி அவங்க வழிபடும் போது அந்த சாம்பிராணி புகை தான் சிலைக்கு மட்டும் போகாம எல்லா புத்த சிலைக்கும் போறத அந்த பெண் விரும்பல. சோ தன்னோட சிலைக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு சுயநலத்தோட என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குழாய் மாதிரி ஒரு பைப்பை எடுத்து அந்த சாம்பிராணி தூபம் போடுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல மாட்டி விட்டுட்டாங்க. கரெக்டா அந்த நடுவுல இருக்கிற அந்த தங்க முலாம் பூசப்பட்ட அந்த சிலைக்கு மட்டும் போற மாதிரி வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, சாம்பிராணி புகை நல்லா ஹெவியா வர்றதுனால அந்த சிலைக்கு நிறைய அந்த சிலை முழுசா கருத்து போச்சு. அந்த தங்க முலாம் பூசப்பட்டிருந்துச்சு பாத்தீங்களா, அந்த சிலை முழுசா கருத்து போச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்குமே சுயநலமா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தாங்க. நாம பிறக்கும் போது தங்க முலாம் பூசப்பட்ட மாதிரி தான் பிறப்போம். சுயநலமா இருந்து நம்மள நாமளே கருப்பாக்கிக்கிறதும், நாம பொதுநலமா இருந்து எப்பவும் போல சந்தோஷமா தங்கத்தை மாதிரி ஜொலிக்கிறதும் நம்மளோட கையில தான் இருக்கு. சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுயநலமா இருக்கணுமா இல்ல பொதுநலமா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க தாங்க முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.